Hey guys, welcome back to my channel and இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க 2024ல புதுசா ஒரு YouTube சேனல் ஸ்டார்ட் பண்ற ஐடியால இருந்தீங்கன்னா இதுல நிறைய விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ வந்து புது சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? YouTube வந்து சேச்சுரேட் ஆயிடுச்சா ரொம்ப? ஒருவேளை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிருந்தா என்ன மாதிரியான வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்ற எல்லா விஷயமும் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பத்திய ஒரு சின்ன இன்ட்ரோ. எனக்கு கான்டென்ட் கிரியேஷன்ல வந்து ஒரு 6 இயர்ஸ் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸா வந்து ஃபுல் டைம் யூடியூப் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இத்தனை வருஷத்துல நான் கேதர் பண்ண கொஞ்சம் நாலேஜை உங்க கூட வந்து இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமான்ற கொஸ்டினுக்கு முன்னாடி நம்ம ஒரு கொஸ்டின் நம்ம கேட்டுக்கணும். என்னன்னா நம்மளால ஒரு 100 வீடியோஸ்க்கு மேலே இல்லை ஒரு 1000 வீடியோஸ்க்கு மேலே ஒரே நிச்சில் ஒரு வீடியோஸ் வந்து மேக் பண்ண முடியுமா அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கணும். இந்த கொஸ்டினுக்கு உங்கள்கிட்ட ஆன்சர் இருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நிச் அப்படின்னா என்ன மீனிங்னா ஒரு கேட்டகரின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ட்ராவல் விளாக் போடுறேன், இல்லை வந்து ஃபுட் கண்டென்ட் போடுறேன், ஃபினான்ஸ் சம்மந்தமாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு விதமான நிச். ஸோ இப்படி நிறைய நிச் இருக்குது. ஸோ இதில் எதனா ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது 100+ வீடியோஸ் நம்மளால் வந்து மேக் பண்ண முடியுமா அப்படின்ட்டு டிசைட் பண்ணிங்க. 100+ வீடியோஸ் உங்களால் கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா நீங்கள் அதுக்கப்புறம் இன்னும் நாலேஜ் கேதர் பண்ணி 1000+ வீடியோஸ் வந்து அதை நீங்கள் மேக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிச் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்ற கொஸ்டினை உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நல்ல நிச்சை எப்படி நான் சூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலனா நீங்கள் வந்து எது நல்லா பூம் ஆகுதுன்னு பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் பேஸ்டாக சூஸ் பண்ணணும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, ஒன்று நீங்கள் அதில் ரொம்ப நாலேஜாக இருப்பீங்க, இல்லைனா அது உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், அதுலேருந்து நாலேஜ் வந்து கேதர் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இந்த ரெண்டில் எது இருந்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து ப்ரொஃபஷனல் சம்மந்தமாகவும் போடுவாங்க, அதில் உள்ள நாலேஜை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் என்டர்டைன்மெண்ட் அப்படி போயிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து எது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ அந்த ஒரு நிச்சை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ரீச்சாக இருக்கா, அது வந்து சூப்பரான நிச்சா அப்படிலாம் வந்து அனலைஸ் பண்ணாதீங்க. எல்லா நிச்சுமே வந்து சூப்பரான நிச் தான். எல்லா கேட்டகரிலையுமே வந்து சூப்பரான யூடியூபர்ஸு வந்து இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதோட ஏன் நமக்கு ரொம்ப பிடிச்ச நிச்சு மட்டும் நம்ம சூஸ் பண்ணோன்னா அதில் தான் நம்மளால் 1000+ வீடியோஸ் வந்து மேக் பண்ண முடியும். இது வந்து நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஒரு 6 months to 1 year வந்து நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது யூடியூப் கிட்ட இருந்து. நமக்கு வியூஸு ரெவன்யூ அப்படி எதுவுமே வந்து ஸ்டார்டிங்கில் வராது இல்லையா. ஸோ தட் நம்ம வந்து பிடிச்ச விஷயமா இருந்தால் நமக்கு வந்து போர் அடிக்காமல் நம்மளால் நிறைய கண்டென்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால தான் ரொம்ப பிடிச்ச நிச்சை மட்டும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சூஸ் பண்ணுற இந்த கேட்டகரியிலுமே 2 விஷயம் வந்து இருக்குது. ஒன்று வந்து எவர்கிரீன் வீடியோஸ் அண்ட் இன்னொன்று வந்து ட்ரெண்டிங் வீடியோஸ். ரெண்டுமே வந்து பெஸ்ட்டு தான். ட்ரெண்டிங் வீடியோஸ் வந்து ஏன்னா எப்பவுமே கை கொடுக்காது. எவர்கிரீன் வீடியோஸ் வந்து கிராஜுவலான க்ரோத் கொடுக்கும். சேம் டைம் எப்பவுமே வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து சேனலில் வந்து இருக்கும். ஆவரேஜ் வியூஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். எவர்கிரீன் வீடியோஸ்னால் இப்போ ஒரு நாலேஜ் வந்து ஷேர் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேன், ஹவு டு ரிப்பேர் அ ஃபேன் அப்படின்னு வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன். அது வந்து எந்த காலத்துக்கும் தேவைப்படும். ஒரு 5 வருஷம் கழிச்சும் ஃபேன் வந்து இருக்க தான் போகுது. அப்போவும் அந்த வீடியோ வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹவு டு இல்லைனா வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஃபீல்டு சம்மந்தமாக உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னா நீங்கள் அதை ஷேர் பண்ணுறீங்கன்னா அதுவுமே வந்து எவர்கிரீன் வீடியோஸ் தான். ஏன்னா அந்த ஃபீல்டு இருக்கிற வரையும் அந்த வீடியோஸ் வந்து பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ட்ரெண்டிங் வீடியோஸ் வந்து அப்போதைக்கு பூமாகவும் பயங்கரமான வியூஸ் கொடுக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து சேனல் வந்து அவ்வளோ ரீச் இருக்காது. ஸோ ட்ரெண்டிங் வீடியோவும் முக்கியம். நீங்கள் ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணியும் போடலாம். உங்களோட நிச்சு தானா நீங்கள் ரெண்டுமே ட்ரெண்டிங்கும் ட்ரை பண்ணலாம், எவர்கிரீனும் ட்ரை பண்ணலாம், மிக்ஸ் பண்ணியும் வந்து போடலாம். இதுதான் போடணும் அப்படின்னு வந்து கிடையாது. பட் த திங் இஸ் உங்கள் நிச்சை விட்டுட்டு நீங்கள் வந்து வேறு போடக்கூடாது. புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ட்ராவல் விளாக் போடுறோம், திடீர்னு வந்து நம்ம ஃபுட் கண்டென்ட் போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அது ஒரு 2 வீடியோ போடுறோம், அப்புறம் வேறு எதனா ஒரு டிசைட் பண்ணிட்டு அது ஒரு 2 வீடியோ, அந்த மாதிரி போடாதீங்க. ஒரு கேட்டகரி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து வந்து போகாதீங்க. அதில் சம்மந்தமாகவே வந்து வீடியோஸ் மேக் பண்ணுங்க. அந்த ஒரே கேட்டகரியில் வித்தியாசமான வீடியோஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி அனலைஸ் பண்ணி எது நல்லா போகுதுன்றதை அனலைஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு டிசைட் பண்ணிட்டீங்க. எந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து தேவைப்படும்? ஃபஸ்ட்டு வந்து பெருசாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு எதுவுமே பண்ணாதீங்க. அதுதான் வந்து என்னோட சஜஷன். ஒரு ஃபோன் வந்து போதுமானது. இப்போ இருக்கிற ஃபோனில் வந்து ஓரளவுக்கு கிளாரிட்டி எல்லாத்தையுமே இருக்குது. ஸோ மேக்ஸிமம் குவாலிட்டியில் வந்து எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸ்டோரேஜ்க்காக பார்க்காதீங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் எதனா வந்து பண்ணிக்கங்க. செட்டிங்ஸில் மேக்ஸிமம் குவாலிட்டி வந்து சூஸ் பண்ணி எடுக்க பாருங்கள். மைக் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு ஒயர்டு போயா மைக் வாங்கினா கூட வந்து போதுமானதாக இருக்கும். ஒரு 700 அரௌண்ட் தான் வந்து வரும் அது. ஸோ அது உங்கள் ஃபோனுக்கு வந்து சப்போர்ட் ஆகுதான்னு பார்த்துங்க. சில ஃபோனில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இருக்காது. அந்த மாதிரி இருந்தால் அதை வந்து சப்போர்ட் ஆகாது. அண்ட் டிஃபால்ட்டு கேமராலையும் சில ஃபோனில் வந்து சப்போர்ட் ஆகாது. அதுக்கு வந்து நீங்கள் ஓப்பன் கேமரா அப்படிங்கிற ஒரு ஆப் யூஸ் பண்ணி ஆடியோ செட்டிங்ஸில் எக்ஸ்டர்னல் மைக் வந்து எனபிள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகும்.
நான் எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி இந்த மாதிரி எந்த மாதிரி கேமரா யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி மைக் யூஸ் பண்ணலாம், லைட்டிங்ஸ் இதை பற்றிலாம் டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இதில் நம்ம பெருசாக டிஸ்கஸ் பண்ணோன்னா ரொம்ப லென்த்தியாக வந்து போயிடும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து 2024 இருந்தாலுமே ஃபோனே வந்து போதுமானதாக இருக்கும். யாரெல்லாம் கேமரா சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கீங்க, உங்கள்கிட்ட சேவிங்ஸ் மணி இருக்குது, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து கேமரா, ஒரு நல்ல கேமரா, ஒரு நல்ல மைக்கோடு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் நான் வந்து கேமரா இஎம்ஐயில் போட போகிறேன், இல்லை ஃப்ரெண்டுக்கிட்ட கடன் வாங்கி பண்ண போகிறேன், இல்லை நான் கேமரா இருந்தால் தான் நான் வந்து ஸ்டார்ட்டே பண்ண போகிறேன் யூடியூப்பு, அப்படிலாம் வந்து நம்பி எந்த ஒரு டிசிஷனும் எடுக்காதீங்க. உங்ககிட்ட இல்லாத போது ஸ்டார்டிங்கில் இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி ஒரு கேமரா வாங்குறதுல வந்து அர்த்தமே இல்லை. உங்ககிட்ட இருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே நல்ல குவாலிட்டியோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது வாங்குறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குன்னா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஃபோனில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நல்லா ரீச் ஆனதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட்டாக வந்து நீங்கள் கேமரா வாங்கலாம். இப்போது வீட்டுக்கு ஒரு யூடியூப் சேனல் வந்துடுச்சு. இந்த காலத்துக்கு வந்து யூடியூப் ரொம்பவே சேச்சுரேட்டடாக ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப சேச்சுரேட் ஆகிடுச்சு. நம்மளோட அந்த ரேஞ்சிலேருந்து கம்மியாகிடக்கூடாது. இந்த டிக்டாக்லாம் வந்தது இல்லையா, ஸோ அதனால் நம்மளோட அந்த இதுலேருந்து நம்ம கம்மியாகிடக்கூடாதுன்ற ஒரு ரீசனுக்காக தான் ஷார்ட்ஸ் வந்து விட்டாங்களே தவிர, இது வந்து யூடியூபுக்கு பெனிஃபிட்டு ஷார்ட்ஸ் விட்டது, பட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட் கிடையாது. மேபி கொஞ்சம் ரீச் அதிகமாக இருக்குது ஷார்ட்ஸில், அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி யூடியூப் வந்து எல்லாருமே சேனல் ஸ்டார்ட் பண்ணதுனால கொஞ்சம் சேச்சுரேட் ஆகிடுச்சு தான். இருந்தாலுமே அதிகமாக வந்து நம்ம கன்சியூம் தான் பண்ணுறோம் யூடியூப்பில். ஸோ எவ்வளோ கிரியேட்டர்ஸ் வந்தாலும் கன்சியூம் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு கேமரா லென்ஸை வந்து பை பண்ணலான்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில் வந்து பார்த்துருந்தேன். ஒரு 6 மந்த் பிஃபோராகவே பார்த்துருந்தேன். அப்போ நான் வந்து பை பண்ணல. இப்போ வரையும் நான் அதை பை பண்ணல. பட் இப்போயும் அது சம்மந்தமாக சில வீடியோஸ் வந்து நான் பார்க்குறேன். மோர் தென் 100+ வீடியோஸ் வந்து அந்த ஒரு லென்ஸு சம்மந்தமாகவே நான் வந்து பார்த்துருக்கேன். ஈவன் கொஞ்சம் வீடியோஸ்லேயே நான் அந்த லென்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலும் இன்னும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் சம்மந்தமாக திரும்ப வந்து நிறைய வீடியோஸ் பார்க்குறேன். ஸோ இது போல் நான் இப்போ ஒரு கன்சியூமராக தான் இருக்கேன், கிரியேட்டராக இல்லை. யூடியூப்பில் நிறையா வந்து நாலேஜ் ஷேர் பண்ணுறதுனால, நிறைய நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுனால 90% வந்து கன்சியூமர்ஸ் தான் அதிகம். ஸோ யூடியூப் எவ்வளோ சேச்சுரேட் ஆனாலுமே நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம் வீடியோஸு. கண்டிப்பாக அதை பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் நீங்கள் ரெடி பண்ணுற வீடியோ வெறும் யூடியூபுக்கு மட்டும் யூஸ் ஆக போகிறது இல்லை, நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் அப்லோட் பண்ணலாம். அதுலேயும் வந்து மானிட்டைசேஷன் இருக்குது. உங்கள் பிஸ்னஸ் க்ரோ பண்ணுறதுக்காக நீங்கள் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதை வந்து நீங்கள் ரீல்ஸாக கட் பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டு விடலாம். ஸோ இப்படி நிறைய பிளாட்ஃபார்முக்கு யூஸ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்பான்சர் வரும். ஸோ நீங்கள் கண்டென்ட் கிரியேஷன் போயிட்டீங்கன்னா இது நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் சேச்சுரேட் ஆகிறது அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. எந்த காலத்துக்குமே வந்து நீங்கள் கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, நான் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், வீடியோவும் எடுத்துட்டேன். இப்போ எடிட் பண்ணணுமே, எந்த மாதிரியான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எடிட்டிங் அவ்வளோவா நாலேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபில்மோரா ட்ரை பண்ணுங்கள். ஃபில்மோரா வந்து நான் 6 இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே ஒரு நல்ல சாஃப்ட்வேர். ஒரு பேசிக்காக வீடியோ எடிட்டிங் வந்து ஈஸியாக பண்ண முடியும்னா நீங்கள் ஃபில்மோராவில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் அட்வான்ஸாக போகணுன்னா ப்ரீமியர் ப்ரோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்து இன்னும் அட்வான்ஸாக கலர் கிரேடிங்லாம் ரொம்ப சினிமேட்டிக் லுக்லாம் தரணுன்னா நீங்கள் வந்து DaVinci ட்ரை பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு பேசிக் பிசி தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபில்மோரா மட்டும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கில். நல்லா ஹையர் அண்ட் பிசி வச்சுருக்கீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோவும் DaVinciயும் வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் உங்கள் வீடியோஸை ஃபோனில் எடிட் பண்ண போகிறீங்கன்னா வந்து இன்ஷாட்டு இல்லை விஎன் எடிட்டரு இல்லைனா வந்து யூடியூபே ரிலீஸ் பண்ண YT Create அப்படிங்கிற ஆப் கூட நீங்கள் யூஸ் பண்ணி எடிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வியூஸை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இப்போ நியூ ஜென்ரேஷன் சின்ன பசங்க தான் அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ தட் அவங்களுக்கு அதிகமாக எடிட்டிங் இருந்தால் ரொம்பவே வந்து என்கேஜிங்காக வந்து பார்ப்பாங்க. அண்ட் இது உங்கள் நிச்ச பொறுத்தும் இருக்குது. மாடி தோட்டம் பற்றி போடுறீங்கன்னா நீங்கள் பெருசாக வந்து எடிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து சின்ன பசங்க பார்க்கறதுக்கான வாய்ப்புமே வந்து கம்மி. மேக்ஸிமம் நிறைய கண்டென்ட் வந்து அதிகமான எடிட்டிங் தான் வந்து தேவைப்படுது. என்ன சொல்ல வரேன்னா, காலம் போக போக எடிட்டிங் வந்து இன்னுமே அதிகமாக என்கேஜிங்காக இருந்தால் மட்டும்தான் ஆடியன்ஸ் வந்து இருப்பாங்க. எந்த ஏஜ் குரூப் பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடிட்டிங் அதிகமாக வச்சுக்கலாமா இல்லை சிம்பிளாக அப்படியே வந்து போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் வெறும் அப்படியே எடுத்து நம்ம வீடியோ வந்து கண்டிப்பாக போட முடியாது. கண்டிப்பாக வந்து எடிட் பண்ணியே ஆகணும். ஜஸ்ட்டு ரொம்ப பேசிக் எடிட்டிங்னா நீங்கள் தேவையில்லாத ஒரு பகுதியாச்சு வீடியோவில் வந்து தூக்கிட்டு கண்டென்ட்டை மட்டும் சுருக்கி வந்து நீங்கள் போட்டாகணும். அடுத்து வந்து டைட்டில் ரொம்பவே முக்கியம். தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே கிளிக் பண்ணுற மாதிரி ரொம்ப என்கேஜிங்காக இருக்கணும். டைட்டில் வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் அதுக்கு ரெலவெண்ட்டான வார்த்தை மட்டும் கொடுங்க. கொஞ்சம் ரீச் ஆனதுக்கப்புறம் இன்னும் வந்து அந்த டைட்டில் வந்து அவங்க ஆர்வத்தை தூண்டுற மாதிரியான டைட்டில் கொடுத்து நீங்கள் வந்து வியூவர்ஸ் வந்து எடுக்கலாம். ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு இல்லை ஒரு 10 வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு என்ன வியூஸே போக மாட்டுது, நமக்கு மட்டும்தான் வியூஸ் போக மாட்டுது, மற்ற எல்லாருக்கும் வியூஸ் போகுது, இந்த மாதிரியான தாட்ஸ்குள்ளெல்லாம் வந்து போகாதீங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் வியூஸ் போகணும்னு எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. அப்படியே வந்து கண்டென்ட் வந்து போடுங்க. கண்டென்ட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டென்ட் நல்லா இருக்கணும், எடிட்டிங் நல்லா இருக்கணும், தம்ப்நெயில் நல்லா இருக்கணும், டைட்டில் நல்ல டைட்டிலாக கொடுக்கணும். ஸோ இதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எதுவுமே ஸ்பேம் பண்ணாதீங்க. மற்ற வீடியோவை வந்து டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் எதனா மாற்றி போடலாம், அப்லோட் பண்ணலாம். அதெல்லாம் வந்து இந்த காலத்தில் வந்து சூட்டே ஆகாது. யூடியூப்லேயே எப்போயோ வந்து காப்பரேட் டூல் வந்து கொடுத்துட்டா. ஸோ நம்ம அதில் கிளிக் பண்ணாலே நம்ம வீடியோஸ் வந்து யார் யூஸ் பண்ணியிருக்கான்றது தெரியும். அப்படியே ஜஸ்ட் 1 கிளிக்கில் வந்து நம்ம காப்பரேட் கொடுக்க முடியும்.
ஸோ தட் நீங்கள் வந்து ஒரிஜினல் கண்டென்ட் வந்து மேக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். யூடியூப் வந்து நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் கண்டென்ட் வந்து 100% ஒரிஜினலாக இருக்கணும். வீடியோவாக இருக்கட்டும், ஆடியோவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரிஜினலாக நீங்கள் வந்து ரெடி பண்ணி போடணும். ஆர் எல்ஸ் நீங்கள் வந்து காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் வந்து இருக்கும், காப்பிரைட் ஃப்ரீ வீடியோ இருக்கும், அதெல்லாம் வந்து சிலது யூஸ் பண்ணலாம். அதுவுமே உங்களுக்கு தேவையான இடத்துல மட்டும் யூஸ் பண்ண பாருங்கள். இந்த காப்பிரைட் சம்மந்தமாக நிறைய வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதுவுமே வந்து தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 20 to 30 வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போட்டுருங்க. இந்த வீடியோஸில் எதனா ஒன்று நல்லா ரீச் ஆகும். ஸோ அந்த வீடியோவை மட்டும் அனலைஸ் பண்ணுங்கள். இதில் எது வந்து நல்லா போயிருக்கு, எந்த ஒரு காரணத்துக்காக இந்த வீடியோ வந்து நல்லா பார்த்துருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்கள். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே கேட்டகரியாக இருந்தாலும் எல்லா வீடியோவும் ஒரே விதமான ஆர்வத்தை வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து தூண்டுறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், கேமரா பற்றி பேசுகிறதோ ஒரு டெக் தான், ஃபோன் பற்றி பேசுகிறதோ ஒரு டெக் தான். ஆனால் ஃபோன் பற்றி போட்டோன்னா லார்ஜர் ஆடியன்ஸ் ஃபோனை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. ஏன்னா அடிக்கடி நம்ம ஃபோன் மாற்றுவோம். பட் கேமரா அப்படின்னு நான் வரும்போது கேமராக்கான ஆடியன்ஸ் வந்து கம்மி தான், லிமிட்டடாக தான் அதை வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒரே நிச்சா இருந்தாலுமே அந்த கண்டென்ட்டு லார்ஜர் ஆடியன்ஸை ரீச் ஆகிற மாதிரியான வீடியோஸ் வந்து மேக் பண்ண ட்ரை பண்ணணும். அது எந்த மாதிரியான வீடியோஸ்ன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட வீடியோஸ்லேருந்தே நம்ம வந்து அனலைஸ் பண்ணால் தான் பெஸ்ட்டாக வந்து நம்மளால் க்ரோ ஆக முடியும். ஓகே, இப்போ நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ஷார்ட்ஸ் போடலாமா, லென்த் வீடியோஸ் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸ்க்காகவே தனியாக ஒரு சேனல் வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து வெறும் லென்த் வீடியோ மட்டும் போடுவாங்க. லென்த் வீடியோ நான் மெயின் பண்ணுறது வந்து ஒரு 3 minutes ப்ளஸ் இருக்கிற வீடியோஸ் வந்து லென்த் வீடியோ நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஷார்ட்ஸ்ன்றது வந்து 1 minute குள்ளே இருக்கணும், 60 seconds குள்ளே இருக்கிறதா வந்து ஷார்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து போர்ட்ரேட்டில் போடுவாங்க. லென்த் வீடியோ பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் போகிறது தான் வந்து பெஸ்ட்டு. 16:9 ரேஷியோவில் வந்து போடுவோம் இல்லையா, அதாவது 1080p ஃபுல் ஹெச்டின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த இதில் வந்து போகிறது தான் வந்து பெஸ்ட்டு. ஷார்ட்ஸ் மட்டும் போடலாம் இல்லை லென்த் வீடியோ மட்டும் போடலான்னு டிசைட் பண்ணாதீங்க. இந்த கரண்ட் ட்ரெண்டுக்கு நீங்கள் ரெண்டுமே வந்து போட்டாகணும். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, ஒரு 2 ஷார்ட்ஸ் போடுங்க, ஒரு லென்த் வீடியோ போடுங்க. இல்லை ஒரு ஷார்ட்ஸ் ஒரு லென்த் வீடியோ அப்படி போடுங்க. இல்லை நீங்கள் மேக் பண்ணுற அந்த லென்த் வீடியோ இருக்கு இல்லையா, ஸோ அதிலேருந்து நீங்கள் கட் பண்ணி கூட நீங்கள் ஷார்ட்ஸாக இருந்து போடலாம். சில பேர் அதிலேருந்து இன்ட்ரோ மட்டும் கட் பண்ணி ஒரு ஷார்ட்ஸாக போடுவாங்க. ஸோ தட் அவங்க லென்த் வீடியோ பார்க்குறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ யூடியூப்பில் அதுக்கு ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களால் ஷார்ட்ஸ் வீடியோஸில் அதுக்கு ரெலவெண்ட்டான எந்த வீடியோ அந்த லென்த் வீடியோட லிங்க்கை வந்து கொடுத்துக்க முடியும். ஃபர்ஸ்ட்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்ஸில் வந்து கொடுக்க முடியும். அதை வந்து இப்போ எடுத்துட்டாங்க. இப்போ வந்து டைட்டிலுக்கு மேலேயே வந்து அந்த லிங்க்கை வந்து நம்ம கொடுத்துக்க முடியும். உங்களுக்கு நான் ஷேர் பண்ண விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு எதனா கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் மேக்ஸிமம் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை அதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம்னா நான் கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோ ரெடி பண்ண ட்ரை பண்ணுறேன். கண்டென்ட் கிரியேஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கூகுள் பண்ணால் கிடச்சிரும், இல்லை யூடியூப்லேயும் வந்து நீங்கள் சர்ச் பண்ணால் கிடச்சிரும். அப்படி நீங்கள் தேடியுமே உங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் வந்து கிடைக்கல அப்படின்னா, இல்லை அது தமிழில் வந்து அவைலபிளாக இல்லைனா நீங்கள் இன்ஸ்டாவில் கூட மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் ஆல்ரெடி சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் சரி, புது சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கனாலும் சரி, ஆல் த பெஸ்ட். ஒரிஜினல் கண்டென்ட்டாக போடுங்க, என்கேஜிங்காக போடுங்க, கண்டிப்பாக ரீச் இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான். அண்ட் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை.